நம்ம ரஜினி சார் அவருடைய 73 வயதுல கூட தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ படங்கள் நடிப்பது மட்டும் இல்லாம தொடர்ந்து ரொம்பவே ஆக்டிவாகவுமே இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது வெயிட்டின் படத்தை முடித்த கையோடு கூலி படப்பிடிப்புல தற்போது பிஸியாக இருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இவர் நடித்து முடித்துள்ள வெயிட்டின் திரைப்படம் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே பல திரையரங்குகள்ல வெளியாகுது. அதற்கான ப்ரொமோஷன் பணிகளை தான் தற்போது படக்குழு பண்ணிட்டு இருக்காங்க. அண்மையில கூட படத்துடைய ஆடியோ லான்ச் ப்ரிவியூ வீடியோ அப்படின்னு சோஷியல் மீடியாவையே ஒரு கலக்குச்சு. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது கூலி படத்துடைய அப்டேட்டையுமே படக்குழு ஒரு பக்கம் வெளியிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்ல நம்ம ரஜினி சார் பற்றிய பேச்சு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இவருடைய அடுத்தடுத்த படங்களை பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் கூலி படத்தை அடுத்து சங்கர் அவர்களுடன் ஒரு படத்துல இணைய இருக்காராம். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அட்லி, அதன் பிறகு மீண்டுமே லோகேஷ் கனகராஜுடனே இணைய உள்ளார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. வரிசையாக 5 படங்களுமே டாப் இயக்குனர்கள் அப்படின்றதுனால 5 படங்களுமே வேற லெவல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாக்கள்ல ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. சோ தற்போது ரஜினி சாருடைய சம்பளம் 200 கோடியை தாண்டி விட்டது. இப்படி தொடர்ந்து ஹிட் அடித்தா கண்டிப்பாக 1 அல்லது 2 வருடங்கள்ல 300 கோடியை தொட்டு விடுவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.